Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான சர்பத் ரெசிபி தான். எப்போவுமே ஒரே மாதிரி சர்பத் சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். தாராளமாக ஹெல்தி டேஸ்டி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் செஞ்சு பாருங்கள். நோன்பு முடிய போகுது, அதனால் நீங்கள் நோன்பு டைமில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் ஒரு நாள் 2 நாளில். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் இங்கே பால் எடுக்கவே கொதிக்கிறதுக்கு வச்சுட்டேன். ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் எடுத்து குங்குமம் பூ இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் குங்குமம் பூ நல்லா கலர் ரிலீஸ் பண்ணும். அதனால தான் ஒரு கரண்டி மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் குங்குமம் ஒரு சிட்டுகை எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற வச்சிடலாம். நான் இங்கே 3/4 லிட்டர் பால் எடுத்துருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நான் இங்கே 3/4 லிட்டர் பால் எடுத்துகிட்டேன். அதை இது நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்னஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கலாம். இல்லை உங்களுக்கு பால் நீங்கள் ஒவ்வொரு பால் நல்லா திக்காக கிடைக்கும். நீங்கள் திக்காக பால் கிடைச்சதுன்னா அது ஜாஸ்தி கொதிக்கிறதுக்கு தேவையில்லை. நான் எடுத்துகிட்டு இருந்த பால் அவ்வளோ ஒன்றும் திக் இல்லை, அதனால தான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு ஒரு 500 ml வரைக்கும் வந்துடுச்சு. அது வரைக்கும் நான் எடுத்துட்டேன். நல்லா சுண்டி காய்ச்சி எடுத்துட்டேன். இப்போது நான் கொஞ்சம் ஒரு சிட்டுக்கு மட்டும் உப்பு போட்டுடலாம். எப்போவுமே ஸ்வீட் டிஷ்க்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், அதனால் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் இது போட்டிருக்கு ஏலக்காய்த்தூள். உங்கள்கிட்ட ஏலக்காய்த்தூள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நான் எப்போயுமே கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருவேன் மிக்சியில். அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் இதை போட்டுடலாம். குங்குமம் பூ வச்சுருக்கோம்ல, அது நல்லா கலர் ரிலீஸ் ஆகிருக்கும். அது போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா அப்போ தான் உங்களுக்கு கலர் அப்படியே அட்டகாசமாக வரும். குங்குமம் பூ எப்போவுமே ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மறுபடியும் கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் ரிலீஸ் ஆகும். அதனால் அப்படி பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போவுமே. இப்போ பாருங்கள், நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க கலர் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்க்கு அக்கார்டிங் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் மேங்கோ எடுத்திருந்ததில் மாம்பழம் அது நல்ல ஸ்வீட் இருக்குது. உங்கள்கிட்ட மேங்கோ ஸ்வீட் கம்மி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூக்கலாகவே நீங்கள் பாலில் ஸ்வீட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஜவ்வரிசியும் ஆட் பண்ண போகிறோம், அப்புறம் மாம்பழமும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தூக்கலாக போட்டுக்கோங்க. நான் எடுத்திருந்த மாம்பழம் ரொம்ப ஸ்வீட் இருந்துச்சு, அதனால் நான் மீடியம் தான் போட்டேன். இப்போ நல்லா பால் காய்ச்சிட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம நல்லா அது சில் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அது ஒரு பக்கம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், சில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜவ்வரிசி குக் பண்ணிடலாம். நான் எடுத்திருந்த ஜவ்வரிசி மீடியம் சைஸில் ஒரு 1/2 கிண்ணம் அளவுக்கு எடுத்துகிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனே கூட செய்யலாம். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் கொதிக்க வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் நல்லா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நம்ம உடனே இதை பச்சை தண்ணியில் கொஞ்சம் அலசி வச்சிடணும். அப்போ தான் சுடு தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் டேப் வாட்டரில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கி ஆகாது. இல்லை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டிக்கி இருக்கும், ஒட்டி போய் நல்லா கட்டி மாதிரி ஆயிடும். அது நல்லா இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதை சில்லாக இதெல்லாம் செஞ்சால் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக டேஸ்ட் இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், பால் எல்லாமே இருக்குது. ஜவ்வரிசி எல்லாமே ஹெல்தி தான். இதில் ஒன்றும் கூட அன்ஹெல்தி இல்லை. வெறும் உங்களுக்கு குழந்தைக்கு மட்டும் கோல்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ சில் ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம், மீடியம் சில் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்துகிட்டேன். உங்கள்கிட்ட என்ன மாம்பழம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
சைஸ் சின்னதாக பெருசு இருந்தால் உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருந்த ஒரே மாம்பழம் 1/2 கிலோ வெயிட் இருந்துச்சு, அதனால் எனக்கு போதும். நான் இப்போ இந்த ஒரு மாம்பழமும் அப்புறம் பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் பால் கொதிக்க வச்சுட்டு 1/2 லிட்டர் பண்ணிவிட்டேன். அப்புறம் 1/2 கிண்ணம் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்தேன். இதில் எல்லாமே செஞ்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 பேர் நம்ம சாப்பிட்ட 4 டம்ளர் வந்துருச்சு. நான் யூஸ் பண்ண டம்ளரில் 4 டம்ளர் வந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு செய்யணும், எவ்வளோ குவான்டிட்டி செய்யணும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாம்பழம் கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்டல் மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாம் ஒட்டுக்க போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். சர்பத் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். சம்மர் ட்ரிங்க்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்ககிட்ட சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட சொல்லலாம். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி ஹோம்மேட் ரெசிபி நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கூட இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால டேஸ்ட் இருக்காது அப்படி எல்லோரும் நினைக்காதீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக அருமையாக இருக்கும். ஈஸி ஹோம்மேட் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பாருங்கள், ரெடி பண்ணிவிட்டேன். பவுலில் இருக்குது. இப்போ கிளாஸிங் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு இப்போவே டெம்டிங்காக இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாம்பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் நல்லா செஞ்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா நல்லா அது சில் ஆகிடும்ல. அதை சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நம்ம ஐஸ் க்யூப் போட்டால் அது ஐஸ் க்யூப் நல்லா கடிஞ்சு வர்றப்போ உங்களுக்கு பால் திக்னஸ் கம்மியாயிடும். நீங்கள் பாலில் இன்னொன்று சொல்லலாம், நீங்கள் மில்க் மேட் போட்டிங்கன்னா பால் அவ்வளோ ஒன்றும் கெட்டி பண்ணுறதுக்காக தேவையில்லை. மில்க் மேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லாயிருக்கும். மில்க் மேட் போட்டிங்கன்னா பால் அவ்வளோ திக்னஸ் பண்ணுறதுக்காக தேவையில்லை. நான் மில்க் மேட் யூஸ் பண்ணல, அதனால தான் இது போட்டிருக்கு. பால் நல்லா கொதிக்க சுண்டி காய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், கிளாஸிங் போட்டு ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. எனக்கு 4 கிளாஸ் வந்திருக்குது. பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஹெல்தி. நீங்கள் வாயில் வைக்கிறப்போ குடிக்கவும் முடியும், சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாஸ்க்குள்ளே உங்களுக்கு 4 ஃப்ளேவர் இருக்குது. மேங்கோ ஃப்ளேவர், கேசர் ஃப்ளேவர், ஜவ்வரிசி, பால், எல்லா ஃப்ளேவர் ஒரே கிளாஸ்க்குள்ளே இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சு போயிடும். ஐஸ்கிரீம் குல்ஃபி மாதிரி உங்களுக்கு நல்ல சில்டான ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகும். இந்த சம்மரில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குடித்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஹெல்தி அன்ஹெல்தி ஒன்றுமே இல்லை இதில். அதனால் நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் சில்லறை கம்மி கொடுங்க. அவ்வளோதான், நல்லா ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலில் வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.